ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சாட்டர்டே வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. பெரியவளுக்கு மட்டும் தான் இன்றைக்கி ஸ்கூல். அதனால் ரியாஸ்டே கிளம்பிட்டாங்க. ரிஷிகா வந்து லீவு. இங்கே வாங்க. அவங்க காலையில் வந்து அக்கா கூடவே நேற்றுலாம் நான் சொல்லிட்டு இருந்தானா, எனக்கு லீவு தானே, நான் தூங்க போகிறேன், காலையில் லேட்டாக எழுந்துப்பேன்னா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அக்கா எழுந்து ஒரு ½ அன் ஹவர் இருக்குமா, ½ அன் ஹவர் கழிச்சு இவங்க எழுந்துக்கினாங்க. எழுந்து அவள் குளிச்சுட்ட பிறகு இவ்வளோ போய் குளிச்சுட்டு வந்துட்டா. வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். இவங்க வந்தாங்க, கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. இவங்களாம் சாப்பிட்டாச்சு, எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டா. நீ ஷட் டவுன் சொல்லியிருந்தாங்க இந்த சைடு, பார்த்தா ஷட் டவுனே ஆகலை. அதனால் பொம்மை சேனல் வச்சு பார்க்குற மம்மி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இங்கே பாருங்கள், இவனை தூங்க வைக்கணும். பட்டி எழுந்துருங்க. ரூம் வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் கொடு. கொஞ்சம் தான் குடிச்சிருக்கேன். ஹாட் வாட்டர் வந்து அம்மா வந்து காலையிலே இவளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். கோல்ட் ஆகிட்டுருக்கு. 2 டேஸ் முன்னாடி கோல்ட் ஆகி இப்போ பரவாயில்ல தான். வீட்டில் இருக்க சொல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். ஸ்கூலில் எப்படின்னு தெரியல. அதனால் வீட்டில் இருக்க சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே அது முடிச்சிடுவா. இப்படி இல்லைன்னா பார்க்கலாம். ஏமாத்துறா என்ன. இப்போ கொசு பேர் ஷாக் அடிக்கும். அப்போது கொசு பேட்டு மஸ்கிட்டோ கொசு பேட் வந்து சார்ஜ் போட்டிருப்பேன். கிளைமேட் மாறதுனால நேற்று மழை வந்துச்சு இங்கே நைட்டு. அதனால் வந்து கொசு நிறைய வந்துச்சு. ஒரு ½ அன் ஹவர் வந்து மழை நல்லாவே பெஞ்சிச்சு. அப்புறம் கொசு நிறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால கொசு பேட் எடுத்துக்கிட்டோம். நான் சாக் பீஸ் வச்சு எழுதிட்டு இருக்கேன். வா நம்ம தூங்கலாம். வா நானும் வா சாக் பீஸ் எத்தனா பண்ணிகிட்ருக்க. வா. இன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் வந்து பச்சை பயிர் கடையல் பற்றி போட்டிருப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம கீரை வந்து பருப்பு போட்டு கடைவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். கீரை சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் வந்து அதில் இருக்குது. வீக்லி 2 நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. எங்கள் பாப்பா வந்து சின்ன வயசுலேருந்து பழகு பார்த்திட்டனால அவங்களுக்கு வந்து நைட்டே ஊற வச்சு பச்சையாக கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா பாயில் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் பழக பார்த்திட்டேன். குழந்தைங்களுக்கு சாப்பிடாதவங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கடையில் பண்ணி நெய் ஊற்றி பிசைஞ்சு ஊட்டி விட்டுருங்க. வெயிட் கெயினும் ஆகும். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க நம்ம நிறைய தாராளமாக ஊற்றி நம்ம நெய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வேளை சாப்பிட்டாலும் சூப்பர் ப்ரோட்டீன் வந்து, அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ட்வைஸ் சாப்பிட்ற ஹேர் ஃபால் ஆகுது, அப்புறம் வெயிட் குறைய மாட்டுது. அவங்களாம் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸ்கின் வந்து இது பச்சை பயிறு வந்து இப்படி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிக்குதோ. ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். 3 மந்த் வந்து பச்சை பயிறு வந்து டெய்லியுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து ஊற வச்சுருங்க. காலையில் அதை வந்து சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து நீங்களே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ நான் டைம் தாங்க ஃபஸ்ட்டு மொட்டடி இது முன்னாடி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போ நான் ஃபாலோ பண்ணணும். குட்டி பையனை வச்சு சமாளிக்க முடியல. பாருங்கள், குட்டி பொண்ணு இருந்தாவே 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அவன் வந்து இவன் சண்டைக்கே போயிட்டுருப்பான். ஏன்னா வந்து இவன் மேலே என்ன வீண் சண்டை இழுத்துட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுறா, எனக்கு கொடுக்குறாளா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் ஏன்னா வச்சுட்டாங்களா, பெரிய அக்கா கிட்டே போயிட்டு வித்தூன்ட்டு கெஞ்சுவான் பாசமாக. இவங்கிட்ட கொஞ்சம் நாட்டியாக இருப்பான் தானே. மண்டே வந்து இவங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. மெசேஜ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி படிக்கணுன்ட்டு. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து சூடாக சாதம், பச்சை பயிர் கடையில் கொடுக்கும். இன்றைக்கி வந்து சாட்டர்டே வந்து பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் கொடுக்கல. புதுசாக வந்து கேன்டீனில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் சமோசா, ப்ரௌனி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் வேணாமான்னு சொன்னேன். ஓகே தான் சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா. இன்றைக்கி சாட்டர்டே தானே மம்மி, நீங்கள் மட்டும் கொடுங்க 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு போயிருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கேன். இவ பாருங்கள், நான் சும்மா தான் சொன்னேன், ஒன்று ஸ்கூல் இருக்குமா, நீயும் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போக மாட்டேன்றாங்க. எப்போ தான் இப்போ செகண்ட் போகிறாங்க. இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறாங்க. எப்போ தான் கொஞ்சமாவது மெச்சூராக நடந்துப்பாங்கன்னு தெரியல. ஈவினிங்கில் 1 hour உட்கார வச்சு அடி கொடுத்து சொல்லி கொடுப்பேன். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ டைம் இருக்கோ இப்போ பண்ண வேண்டியதாக. அவர் தூங்க வச்ச உடனே படிக்க வைப்பேன். படிக்கலைன்னா இருக்குது
அம்மா தானே படிப்பு தானே இந்த மாதிரி பண்ணலாமா வீட்டில்? மம்மி கஷ்டப்பட்டு பெருக்குறல. நீங்கள் பாருங்கள், சாக் பீஸ் வந்து காட்டு, மிஸ் பார்ப்பாங்க, காட்டு. சாக் பீஸ் வந்து இப்படி இப்படி பண்ணால் அந்த தூள் வரும்ல, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இவர் சமாளிக்கவே முடியல. அவங்க அக்கா இருந்தாங்கன்னா இவர் அட்டுணி அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கிச்சனில் வந்து ஷெல்ஃபில் வந்து ஸ்பூன் கிளாஸ் பக்கத்தில் நான் வாஷ் பண்ணி அங்கே தான் வைக்கிறது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வர்றதில்ல. என்ன சொல்கிறதுனா, ஸ்பூனு அப்படி நான் வெஷல் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ரூமில் போயிட்டு விளாட்லான்னு சொல்லிட்டு. சண்டைக்குனே போகிறான் இவன். சண்டைக்குனே போயிட்டு 2 பேர் கத்தின்னு இருப்பாங்க. நான் போய் சமாதானம் பார்த்தணும். இவங்க 2 பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா இப்படி தான் டே போகும் எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் போகும். ஸ்பூன் வந்து அங்கங்கே ஒரு ஸ்பூன் இருக்குது வீடு ஃபுல்லாக. உங்கள் கிட்ஸும் இப்படி தான் இருக்காங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து அங்கங்கே அதாவது பொருள் அங்கங்கே வைக்கிறது, அப்புறமா எதாவது இறைப்பாங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது இப்போ தான் இவங்களுக்கு மெச்சூர்டாக நடந்துப்பாங்க. அது வரைக்கும் நம்ம தான் பண்ணி ஆகணும். பண்ணுறது கூட பெருசு இல்லைங்க, நம்ம ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். ஆனால் சேட்டை அதிகமாக இருக்குது. சண்டை வேறு. பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. சின்ன பையன் வந்து எப்படி சொல்கிறது, நல்லாவே புரியுதுங்க அவனுக்கு. இதுதான் அந்த விஷயம். எதனா நம்ம 1 வீக் முன்னாடி நடந்தாலும் இப்போ வரைக்கும் சொல்லுவான், கரெக்டாக சொல்லுவான். அந்தமாதிரி மெமரி பவர் அதிகமாகவே இருக்குது அவருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி படிக்க போகிறாங்க தான் தெரியல. ஷார்ட் வீடியோ வந்து ரூமில் கத்திகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு குரல் கேட்டுனே இருக்கும். நான் இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணேன்னா 2 பேர் சண்டை தான் போடுவாங்க. இவரை தூக்கி தூங்க வச்சுட்டு யானையில். இவ பாருங்கள், அந்த ரூமுக்கு போயிட்டா. அவன் கத்தினே வரான். சரி வா, நீ வா. யார் அக்காவா? யார் பேர் சொல்லு. குட்டி பொண்ணை மட்டும் பாப்பான்னுவான். பாரு, ஸ்பூனை எடுத்துக்கிட்டு ஏன்றதை காட்டு. ஓகேப்பா, அடிக்காதப்பா. தூங்கலாமா? மறக்காமல் பச்சை பயிறு கடையில் எப்படி செஞ்சு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை சொல்லுங்கள்.